தென்னை விவசாயிகளுக்கு என்னென்ன அத்தியாவசிய தேவையோ அவங்களுடைய உணர்வு பூர்வமாக தெரிந்து கொண்டு நம்மளுடைய மாண்புமிகு நம்மளுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவருடைய சொந்த மாவட்டங்கிறதுனால அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக கோவை மாவட்ட மக்களை நினச்சி அவங்களுக்கு வேணுங்கிற வசதிகளை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெருமையா சொல்லணும், நம்முடைய தலைவர் மூத்தாருடைய ஆதரவாளர் இந்த மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியும், 5 வருஷமா பிரதமர் ஒரு போர்டு நினைக்கிறேன். இந்த மோடி அவர்கள் 5 வருஷமா பிரதமராக உட்கார்ந்திருக்காரு. எத்தனாவது எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 5 வருஷத்துல தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி வந்தாரு, திருப்பி வந்துட்டு போனாரு. உங்களுக்கு தெரியும், ஐஐடியில சிவத்தை முடிச்சுட்டு வந்தாரு. யாரையும் பார்க்காம மக்களை பார்த்து பயந்துட்டு ஹெலிகாப்டர்ல போனாரு. நம்மளால என்ன பண்ணாங்க, கருப்பு கலர்ல பலூன் வச்சாங்க. அது பயந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், கஜா புயல், வர்தா புயல், ஒக்கி புயல், நிவாரண கேட்டல் எதுக்குமே கொடுக்கல, 10 சொந்தமா கொடுக்கல. இப்போ தேர்தல் வந்திருக்கிறவங்க நம்மளை ஏமாற்றுறதுக்காக வந்திருக்காரு. நம்ம தலைவர் கொடுத்தாரு திட்டம், அதை திருப்பி நம்மளோட தலைவர் தொடர்ந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. 5 சவரன் வரைக்கும் கூட்டுறவு வங்கிகளை கடன் வாங்கிருந்தீங்கன்னா அதுவும் தள்ளுபடி சொல்லிடுற. இன்னைக்கோ நாளைக்கோ போய் வாங்கிருங்க. திமுக ஆட்சி வந்தாலே தள்ளுபடி பண்ணிடுவோம் தலைவர். உங்களுக்கு தெரியும், கலைஞர் வந்து தேர்தல் அறிக்கையை தொந்தரவு செய்வாரு, தான் சொல்லுவாரு. அவர் வழியில் வந்து நம்ம தலைவர் செய்வார். அதே மாதிரி ராகுல் காந்தி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு. 5 கோடி குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய், வருஷத்துக்கு 72,000 வழங்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கையில எல்லாரும் தேர்தலுடைய கதாநாயகன் சொல்லிட்டாங்க. ஒரு கதாநாயகன் தான் ஒரு வில்ல இருப்பாங்க, இன்னொருக்கா வில்ல இருப்பாங்க. யாருக்கு வில்ல? இந்தியாவுக்கே வில்ல யாரு? அந்த வில்ல நம்ம அடிச்சு போன நேரத்துமா இல்லை. 5 வருஷம் தமிழ்நாடு பக்கமே திரும்பி பார்க்காத இல்லை. இப்ப தேர்தல் வந்துருக்கிறோம், மக்கள் வந்திருக்காரு, மறந்துடாதீங்க. அதே மாதிரி வில்ல நீங்க பார்த்திருப்பீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் தேர்தல் முதல்வர் அனுப்பிச்சாங்களா? மக்கள் தேர்தல் வாக்களித்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். இது நீங்க பார்த்திருப்பீங்க, குழுவத்துறையில் நடந்த கூட்டெல்லாம் பார்த்திருப்பீங்க. இவர் எப்படி முதலமைச்சர் வராது? ரசிகனா அவரை காலை பிடிச்சி பார்த்தேன். நான் சொன்ன தயாரிக்கிறேன், நான் சொல்றேன். ஒரு முதலமைச்சரை பார்த்து, ஒரு துணை முதலமைச்சரை பார்த்து கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம மருத்துவர் அன்புமணி அவர் வந்திருக்காருல்ல, அவர் சொன்னாரு துணை முதல்வர் ஓபிஎஸ் பார்த்து டயர் நக்கீர் கூப்பிட்டாரு. இப்ப அதே டயர் நான் சொல்றேன். இது சொன்னா ரொம்ப கோவம் திட்டம். அவரு துணை முதலமைச்சரை பார்த்து டயர் நக்கீர் இது சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஓபிஎஸ் அவர்கள் இதனால வயதில் மூத்தவர், பெரியவர், 2 வாட்டி முதல்வராக உட்கார்ந்து அவரை பார்த்து கூப்பிடுறாங்க. அப்படி டயர் வைக்கிங்க, நீங்க யாராவது இப்படி பார்த்துருக்கீங்களா? சுற்றி பார்த்துருக்கீங்களா? போறா டயர் வைக்கிங்க. இதை சொன்னா அந்த ஓபிஎஸ் அவர்கள் வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு படுத்து கண்ணை 3 நாள் காதல் ஒழிச்சுட்டே இருக்கு. இல்ல டயர் வைக்கி, டயர் வைக்கி, டயர் வைக்கி. ஒரு தொழிலாளரை பார்த்து டயர் வைக்கின்னு கூப்பிட்டாரு. முதல்வரை பார்த்து என்ன கூப்பிட்டாரு? கவுன்சிலருக்கு ஆய்வாளருக்கு ஒன்னும் தெரியாத கம்மு உண்மையாவே சொல்றாரு. இது சொன்னா ஒரு கோவம் வருது. என்னால சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ண தெரியல. ஒரு 3 நாள் சொல்லியிருக்காரு, ஸ்டாலினோட கொடுத்து வந்திருக்கு, ஸ்டாலினோட கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. ஆமா கொடுக்குறா, நான் கொட்டை வலிக்கு இல்லை என்ன அப்பாவும் பொருள் சேர்ந்து பேசி பேசுறீங்க. ஐயா மருத்துவரையா இருக்காரு பெரியவர், அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு இந்த கூட்டணி மேல சுத்தமா விருப்பமே கிடையாது. அவர் எவ்வளவு சொல்லி மாட்டாங்க. அவர் தெரியும் பாஜகவும் அதிமுகவும் மக்கள் எதிர்ப்பை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. 2 நாள் முன்னாடி திருப்பூர்ல பிரச்சார கூட்டத்திலேயே பேசியிருக்காரு. அதிமுக அமைப்பாளர்கள் டெபாசிட் வாங்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. மருத்துவரையா பேசியிருக்காரு, நல்லவர். இப்படி ஒரு கூட்டணி 2 வருஷத்துக்கு சொன்னாரு. மாற்றம், முன்னேற்றம், அன்புபடி. இப்போ ஏமாற்றம், மறுமாற்றம், சூட்கேஸ் போய் எத்தனை சூட்கேஸ் தெரியுமா இருக்காது? தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி மகா கூட்டணியா? நான் சொல்ற பாலம் கேட்ட கூட்டணி.
நம்மளுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணி நீங்க யோசிச்சு பாருங்க. வெறும் தேர்தலுக்காக மட்டுமே வாக்களித்து நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய 1 வாக்கு 10 வாக்கு 20 வாக்கா படிக்கணும். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லா வீட்டையும் சொல்லி உங்களுக்கு பேர் கேட்ட மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா நீங்க மோடி மட்டும் வீட்டுக்கு அனுப்ப இல்லை. ஏப்ரல் 18ஆம் தேதி 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது. அதுலயே உதயசூரி உறுப்பாக உதயசூரி தான் ஜெயிக்கும். அவரே ஜெயிக்கிறீங்களா? கண்டிப்பா வைக்கணும். 2 பேரையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிங்களா? திரு கதிரவன் அவர்களையும் திரு நம்ம ஜெயசந்திரன் அவர்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிங்களா? நீங்க வீட்டுக்கு அனுப்பும்போது மோடியை மட்டும் அல்ல, மோடியுடைய அதிகாரிகள் 2 பேரு அவங்க சாரா காசோட காசா கிளம்பிடுவாங்க. செஞ்சுருவோமா? 18ஆம் தேதி 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்கு. அதே மாதிரி அடுத்த மாதம் 19ஆம் தேதி 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்கு. 22 தொகுதி ஜெயிச்சாச்சுன்னா ஜூன் 3ஆம் தேதி தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளைக்கு நம்முடைய தலைவர்கள் முதலமைச்சர் நாட்காக உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை செஞ்சு காட்டுவோம், சபதம் ஏற்போம், உறுதிமொழி ஏற்போம், உதவி சூழலை வெல்ல செய்வோம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நன்றி நன்றி.